Hey guys, welcome back to the Shinpad podcast. This is Vignesh and my friend Bala. Hello Bala. நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா நம்ம யுனைடெட் பத்தி பேச போறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ வீக்லி எபிசோட் ஆன் மேன்செஸ்டர் யுனைடெட். ஸோ போன வாரம் என்ன நடந்துச்சு பத்தி தான் நாங்க பேச போறோம். நேத்திக்கு இன்னைக்கு காலையில இல்ல நம்ம டைம் 1:30 மணிக்கு மேட்ச் வச்சுட்டு நான் 1:25 வரை முழிச்சிட்டு இருந்தேன். அந்த 5 நிமிஷத்துல எப்படி தூங்கினேன்னு தெரியல. ஆவரேஜ் மேன் would require 7 minutes, பட் நான் அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பீட் பண்ணிட்டு 5 நிமிஷத்துல தூங்கிட்டேன். சோ 1 மணிக்கு மேல தாண்டிட்டோம்னா அந்த 7 minute ரூல்ல அப்ளை ஆகுமான்னு தெரியல. நான் எப்படி முழிச்சிருந்தேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா நான் உன்கிட்ட சொன்னேன் நான் தூங்கிட வேண்டாம் மோஸ்ட்லின்னு, பட் ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் ஆயிடுச்சு. நான் ஆர்வமா உன்கிட்ட வந்து லீக் ஆமா பைத்தியக்காரன் இங்க வந்து இதுவும் கிடையாது, டெலிகாஸ்டும் போடல, அதுவும் கஷ்டம். ஸோ இல்லை இந்த கஷ்டத்துலயும் வந்து பாலா நீங்க தான் மேட்ச் பார்த்துருக்கீங்க. ஸோ அதோட ஸ்கவுட் ரிப்போர்ட் நீங்க சொல்ல போறீங்க. அதோட எனக்கு தெரிஞ்சது பார்த்த கொஞ்சம் ஹைலைட்ஸ், ஏன்னா ஃபுல் மேட்ச் திருப்பி உட்காந்து பார்க்கணும்னு நினைச்சேன், பட் அதுக்கும் எங்கேயுமே ப்ராப்பரா கிடைக்கல. ஸோ பட் நல்ல குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குட் வி காட் லைக் பெலிஸ்ட்ரியோட டெபியூ பார்த்து ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் லைக் 2 years இருந்துச்சு நினைக்கிறேன். 2 years ஆச்சு நினைக்கிறேன். 2.5 years ஆச்சு. Oh my god, அது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். இட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட் as well. And வேற எனக்கு கண்ணுக்கு நல்லா தெரியும். ஐ திங்க் கொஞ்சம் ஸ்லாப்பியா தான் இருந்துச்சு, டு பி வெரி ஆனஸ்ட், ஃப்ரம் வாட் ஐ சீன் ஃப்ரம் டென் ஹாக்ஸ் இன்டர்வியூ ஆர் திஸ் ஒன். அண்ட் ஆல்சோ நீ சொன்ன மாதிரி இதே வந்து சிட்டியோட எல்லாம் இருக்க முடியாது, பிகாஸ் வி வேர் அதுக்கு முன்னாடி இருந்த இதுவும் மேட்ச் பத்தி நம்ம பேசலாம். பட் நேத்திக் மேட்ச் how did you feel, பாலா? இட் வாஸ் ஒரு மிக்ஸ்ட் பேக் தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக இந்த ஒரு வாரம் 1.5 வாரம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்கு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸஸ். 3 ஹோம் மேட்சஸ். அண்ட் நேத்திக்கு எனக்கு ஒரே ஒரு ஃபியூ பாசிட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா டாம் ஹீட்டன் ஒரு சாலிடா இருந்தாரு. ஐ மீன் நிறைய ட்ரபிள் பண்ணல, அவரை 2 வாட்டி மட்டும்தான் அவர் சேவ் பண்ண தேவைப்பட்டது, பட் கிராஸ் எல்லாம் கிளைம் பண்ணாரு. அதாவது நம்ம என்னன்னா நம்மளோட நம்பர் 1 வந்து ரொம்ப அடிமட்ட லெவல்ல இருக்கிறதுனால யாராவது பேர் மினிமம் பண்ணாங்கனாலே நம்ம வாயை பிறந்துட்டு பாக்குற மாதிரி ஆயிடுது. ஸோ கிராஸஸ் கிளைம் பண்ணாரு, நல்லா ஃபாஸ்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு பாலை. பிகாஸ் அதுக்கு முன்னாடி டாக்கிங் அபவுட் ஆர் நம்பர் 1, அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் டிசாஸ்ட்ரஸ். 1:30 மணி மேட்சஸ் அண்ட் த நம்பர் 1 இது எல்லாமே ஒரு சேர்ந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். அந்த ஒரு கோல் மறக்கவே முடியாது. அது எப்படி போச்சுன்னே தெரியல. பட் நம்ம சொல்லி ஒரு 12 வருஷமே ஓட்டிட்டோம்டா ஆக்சுவலி. ஆமா, கூட்டமா போற பஸ்ல கம்பி பிடிச்சிட்டு எப்படி இப்போ கஷ்டப்பட்டு நிப்பாங்களோ அது மாதிரி நின்று கோல விடுறாரு நியர் போஸ்ட்ல. இன்னொரு கோலும் அதே மாதிரி கம்பி பிடிச்சிட்டு தான் நின்னுட்டு அவர் நல்ல நேரத்துக்கு அது ஆஃப் சைடு ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப லைக் அதான் எனக்கு அதை பார்த்துட்டு இதை பாக்குறப்போ ஹீட்டன் சாலிட். ரொம்ப ஐ மீன் அவருக்கு பண்றதுக்கு பெருசா வேலை இல்லை, பட் எனக்கு அந்த சாலிடா பேசிக்ஸ் அவர் கரெக்டா பண்ணதே எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது பிளசண்டா நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் ஆரன் வான் பிசாக்கா திரும்ப லைக் அவர் வந்து டலோட இன்ஜுரியில வந்து ஸ்டார்ட் பண்ணி லைக் சாலிட் இஃப் நாட் ஸ்பெக்டாகுலருங்கிற மாதிரி கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. நேத்திக்கு it was even better. like டலோக்கு சப்ஸ்டிடியூட்டா வந்தாரு 30 minutesல. டலோக்கு ஒரு ஐ மீன் இன்ஜுரி ஸ்கேர் இருந்தப்பே ப்ரிகாஷனரியா அவரை தூக்கிட்டாங்க. ஸோ அப்பவே பிசாக்கா வந்து நல்லா பண்ணாரு. 2-3 விண்டேஜ்னு சொல்லக்கூடாது, அவருக்கே 25 வயசு தான் ஆகுது. டிபிக்கல் வான் பிசாக்கா ஸ்லைட் டாக்கிள்ஸ் 2-3. Actually, I would really be happy City start பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். because over the years Ole time I think he was doing a good solid performance against the City. மைனஸ் அப்பப்போ இருக்கிற ஒரு பெரிய அடியெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கறத வச்சு ஐ கெஸ் we can decide. because கிரீலிஷ் மாதிரி ஒரு ட்ரிப்லர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். லைக் கன்சிஸ்டன்டா பால் ஹாகர் ஸ்டர்லிங் மாதிரி லைக் ஃபோர்டனோ கிரீலிஷோ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எஸ் we might go with Dalo. ஸோ டாலோக்கு அதுக்கு இன்ஜுரியிலேருந்து டாலோ வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா we'll have no other choice but to go with Bissaka.
பட் And அந்த ஏன் தெரியல, யுனைடெட் ஆர் டூயிங் லாட் ஆஃப் த்ரீசம்ஸ் தீஸ் டேஸ். இல்ல 3-3 ஜெயிக்கிறாங்க. லைக் நாட்டிங்ஹாம்ல தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போர்ன்மவுத், எவர்டன் எல்லாமே 3 கோலா அடிச்சிருக்கோம். லைக் அதான் நம்ம ஹோம் ஃபார்மும் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டோம். லாஸ்ட் 5 மேட்ச்ல ஐ கெஸ் Wolves மேட்ச் மட்டும் தான் நம்ம வந்து 1-0 ஜெயிச்சோம். இது எல்லாமே 3-0 3-0 3-0 3-1 கூட்டு தான். என்ன நம்ம 2-0 இருக்கும்போதே பயப்படுவோம் நம்ம. ஆமா, ஏதோ அடிச்சா இதா இருக்கும். பட் ஐ திங்க் இட்ஸ் குட். இது ஒரு நல்ல பாசிட்டிவ் தான் கண்டிப்பா. அண்ட் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு டாப் கியர்ல பெர்ஃபார்ம் பண்ணாதப்ப we were churning out victories and clean sheets அப்படிங்கிறப்போ கண்டிப்பா பாசிட்டிவ் சைன் தான். ஐ மீன் குவாலிட்டி ஆஃப் அப்போனன்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் யாரு கொடுக்குறாங்களோ அவங்கள தானே நம்மளால விளையாட முடியும். That is true. And வேற பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா இன்னும் 2-3 சொல்லலாம். என்னன்னா கார்னாச்சோ இஸ் ரியலி குட். 18 வயசு பையனுக்கு இவ்வளவு சாலிடான டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இன்னுமே பண்ணலாம், பட் அகெயின் சின்ன வயசு. ஸோ he is bound to be more selfish. போக அது கொஞ்சம் மாறும் கத்துக்கலாம். பிகாஸ் நிறைய பேர் அங்கேயும் ஏதோ ஆக்சுவலி ஞாபகம் மேட்ச் அப்போ பார்த்தேன், இதான் நிறைய பேர் போட்டுருந்தாங்க. லைக் ப்ரூனோ ஏதோ ஒரு கிராஸ் பிடிச்சி இது பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இட்ஸ் குவைட் நார்மல் தான். ரொம்ப பிடிச்சா அவரே ஓட்ட வேண்டாம். ஐ திங்க் as he grows அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் another interesting உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் உன்னோட தாட் ப்ராசஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மேட்சஸ் எல்லாம் I'm not saying it's all small matches, but you know right, Charlton should be easy for us, easily beaten or beat up. இந்த மாதிரி மேட்சஸ் இருக்கும்போது even for Everton seeing their form, so like we are like constantly ஒரு செகண்ட் ஹாஃப் இருக்கும்போது ராஷ்ஃபோர்ட், எரிக்சன் or Casemiro இது நம்மளுக்கு தேவைப்படுது to put that finishing punch or something. So இது in the long run of course நான் வந்து ரொம்ப we are building a squad னு சொல்ல முடியாது. We do have the squad, but இது வந்து நம்ம should be easily taking. Like one good thing yesterday எனக்கு feel ஆச்சு, okay Bruno இல்லாம okay it's good, we didn't need his service. So அந்த மாதிரி வந்து I think we should be going into these matches future FA Cup ல இருந்தா could be அவ்வளோ rash for a service. I'm not saying he shouldn't play, I'm saying like everyone அந்த இதுக்கு பொட்டன்ஷியல் வந்தா பெட்டரா இருக்கும்ல. இல்ல இது ரொம்ப வேலிடான பாயிண்ட். அண்ட் லைக் 2014ல டேவிட் மோயஸ் சொன்னப்ப நம்ம ரொம்ப கோவப்பட்டோம் பிகாஸ் அப்போ அது தப்பா பட்டது. பட் இப்போ அதுதான் கரெக்ட். we have to aspire to be Man City இப்போதைக்கு. truth be told அவங்க 2 ஸ்குவாட் வச்சிருக்காங்க லிட்டரலா. ஒரு அப்படியே ஒரு ஸ்குவாட் எடுத்துட்டு இன்னொரு ஸ்குவாட போட்டாலும் they'll play the same way, they'll win the same way. So நம்மளுக்கு அந்த லக்ஸரி இன்னும் எல்லா பொசிஷன்ஸ்க்கு வரல. So we are trying to build something. நம்மளுக்கு டெப்த் இருக்கிற ப்ராப்பரான பொசிஷன்ஸ் பார்த்தா லெஃப்ட் பேக் ஒன்று. ஐ மீன் மலாசியா பாவம், அவரோட ஃபட்டீகும் என்ன சொல்றது டயர்ட்னஸும் நல்லா தெரிய ஆரம்பிச்சது போன மாதிரி தெரியறப்போ. பாவமா இருந்துச்சு எனக்கு. பாவம் ஓடிட்டே இருக்கேயா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நம்ம அது பேசணும் நினைக்கிறேன். போன வருஷமும் சில மேட்சஸ்ல he was getting easily bullied over நினைக்கிறேன். அது இப்போ இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்த மாதிரி இருந்தது மலாசியா. ஸோ அந்த நம்மளுக்கு டெப்த் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தா அது அண்ட் டு அ வெரி டீசென்ட் எக்ஸ்டென்ட் சென்டர் பேக் டிபார்ட்மெண்ட்ல நேத்திக்கு அப்பயும் லிசாண்ட்ரோ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரஸ்டி. லைக் ரொம்ப என்ன சொல்றது, அவருக்கு இன்னும் அந்த ஒரு கம்ப்ளீட்டான ஃபோக்கஸ் உள்ள வரல. மயக்கம் தெரியல. இன்னும் வந்து போதையிலே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. மக்வயர் வந்து பாசிங் வந்து நேத்திக்கு பயங்கரமா இருந்தது. ஏதோ பிரைம் ஸ்கோல்ஸ் மாதிரி டயக்னலா போட்டு தள்ளிட்டு இருந்தாரு. அவர் டயக்னல் போட்டு கார்னாச்சோக்கே பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் எல்லாமே செமையா போச்சு. பட் மக்வயர் கிட்ட ரீசெண்டா நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, he is missing tackles which he didn't miss previously. அவர் இப்போ இந்த என்ன சொல்றது, இந்த உள்ள திரும்ப டீமுக்கு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி போன சீசன்ல சரியா இல்லாத போதுல இருந்து அது இன்ஜுரிக்கு அப்புறம் வந்ததுல இருந்து இது ஆரம்பிச்சது. இப்போ கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆகி தெரியற மாதிரி இருக்கு. லைக் அவர் எப்பவுமே அக்ரெசிவா மிஸ் டேக்கிளோட டெசி கமிட் டேக்கிள் அதுதான் கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆற மாதிரி அப்பப்போ தோணுச்சு. லைக் சீயிங் த டைம் ஹி ஹஸ் பிளேட்ல லாஸ்ட் கப்பல் ஆஃப் மேட்சஸ்ல கமிட் பண்ற இதுல ஏன் இதுலன்னு ஒரு சின்ன மாற்றம் தான் தோணுது. மேபி we could see it corrected, but நீ சொன்னது கரெக்ட் தான். I agree to your point. கண்டிப்பா அவரு என்ன சொல்றது, அவர் எப்பவுமே அக்ரெசிவான டிஃபெண்டர் தான். ஏர்லியா கமிட் பண்ணி பாலை வின் பண்றது தான் அவரோட மெயின் இது. பிகாஸ் பேஸ் இஸ் நாட் இஸ் ஃப்ரெண்ட் ஜென்ரலாவே ரெக்கவரி பேஸுங்கிறது. ஸோ அது ஓகே, பட் இட் இஸ் a bit baffling. லைக் ஏன்னா நேத்துக்குமே ஒரு 2 டேக்கிள் மிஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு வாட்டி
he intentionally had to make a tactical foul. ஏன்னா பின்னாடி யாருமே இல்லை, லைக் திரும்பி அதே மாதிரி அவர் டேக்கிள் பண்ண போயிட்டாரு, பட் அவருக்கே தெரிஞ்சு போச்சு மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஸோ டக்குன்னு அப்படியே பிளாக் பண்ணிட்டாரு. அந்த டிஃபெண்டர் ஒரு பாடி ஸ்லாம் மாதிரி போட்டு வார்ம் அப் போடாட்டு நிறுத்திட்டாரு. ஸோ அதுதான் Maguire has been good, but something's off. Like ஏன்னா நேற்றுக்கு பாசிங் கேம் வாஸ் பிரில்லியன்ட் Maguire, பட் இது வந்து ஒரு சின்ன வரியிங் ஆஸ்பெக்ட். ஐ ஹோப் he corrects it because we all know he can இதோட நல்லா ஆட முடியும் அப்படின்ட்டு. அதுதான் நேற்றுக்கு அது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றது, ஃப்ரெட் வந்து எப்படின்னா ஒரே மேட்சுக்குள்ளேயே he blows hot and cold. So எனக்கு ஐயோ திடீர்னு எங்க இருந்தோ ஐயோ இது சக்தார்ல இருந்தப்ப நீ அடிச்சிட்டு இருந்தே, அங்க இருந்து நீ வந்து 5 வருஷம் ஆகுது அப்படின்னு பட்டுன்னு போய் போஸ்ட்ல அடிச்சு எனக்கு ஷாக்கு. நான் அதாவது உட்காந்து பாத்துட்டு இருந்தாலும் திடீர்னு எழுந்துச்சு அப்படி உட்காந்தேன், ரைட் ஏதோ நடக்குது அப்படின்னு. பட் கன்சிஸ்டன்ட்லி ஹாட் அண்ட் கோல்ட். அண்ட் எலாங்கா எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெரிய வரியிங் சைடு என்னன்னா வாட் ஹஸ் ஹேப்பன்ல ரொம்ப டிப் ஆயிடுச்சுல, லைக் என்னன்னு தெரியல. ஈவன் எவர்டன் மேட்ச்ல கூட நீ நோட்டீஸ் பண்ணிருப்ப, லைக் அவர் வந்ததுக்கு அப்புறம் ஆப்வியஸா அவுட் ஆஃப் பொசிஷன் சென்டர் ஃபார்வர்டா ஆடுறாரு, பட் ரன்ஸ் எல்லாம் வந்து எந்த பொசிஷன்லயும் பெருசா மாற போறது இல்ல. ரன் மேக்கிங், டெசிஷன் மேக்கிங் அதெல்லாமே அவரு தான் கான்பிடன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ மேபி எங்கேயாவது அந்த பையனை லோன்ல அனுப்பி விட்டாங்கன்னா கொஞ்சம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகி கூட வரலாம். பிகாஸ் பெலிஸ்ட்ரி எக்ஸாக்ட்லி ஷோட் வாட் என்ன சொல்றது எலாங்கா குடன்ட் ஷோ. எஸ்பெஷலி அந்த ராஷ்ஃபோர்டோட கோலுக்கு ஒரு டம்மி ரன் ஒன்னு கொடுப்பாரு பெலிஸ்ட்ரி. I mean, talk about the passes also on the chance. And it was good. Even Casemiro நான் எனக்கு தெரியல நேத்துக்கு எப்படி இருந்தாருன்னு. Casemiro came on and pretty என்ன சொல்றது அவரு கொஞ்சம் நல்லா இருந்தாரு. நல்ல வேளை Casemiroக்கு எரிக்சனுக்கு ஒரு 60 நிமிஷம் 70 நிமிஷம் ரெஸ்ட் கிடைச்சிச்சு. That's all same. It comes to அதே பாயிண்ட் தான் திருப்பியும் வருது. எவ்வளவுதான் இதே இருப்பாங்க தெரியல, இன்னும் நெக்ஸ்ட் வீக்லயே 2 வாரத்துல வந்து யூரோப் ஆரம்பிச்சிடும். அது ஒரு பார்சலோனாக்கு போனோம், அது இட்ஸ் பிக் டீல். ஸோ this is going to be very tight. and அந்த இப்போ வரைக்கும் நம்ம கேன்சல்ஸ் ஈஸி ஃபிக்சர் நம்மளுக்கு ஒன்று வந்துருச்சு. இப்போதான் கொஞ்சம் டைட்டா போகுது. ஏன்னா சிட்டி வராங்க, ஆர்சனல் வராங்க, அதுக்கப்புறம் இது யூரோப்பா ஸ்டார்ட்ஸ்ல அதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியான. லிவர்பூல் வரும், தென் வி ஹேவ் சவுத்ஹாம்ப்டன், அனதர் வெரி தென் பிரைட்டன். ஸோ அந்த மாதிரிலாம் தட்ஸ் ஃபியூச்சர். அந்த ட்ரிக்கி ஃபிக்சர்லாம் வந்துருக்கு, ரொம்ப ட்ரிக்கியான ஃபிக்சர்ஸ். அண்ட் in the game result was satisfactory, performance exactly wasn't, because we could have done better. Especially first halfல நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணோம், நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணி நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணோம். பட் செகண்ட் ஹாஃப்ல எனக்கு ஒரு 25-30 நிமிஷத்துக்கு எனக்கு ஷாக் தான். அவங்க செமையா ஆடிட்டு இருந்தாங்க சார்ல்டன். கிரெடிட் டு தெம் டு ஏதோ அவங்க லிட்டரலி தி பிளேட் லைக் தேர் லைவ்ஸ் டிபெண்டட் ஆன் இட். ஸோ செமையா ஆடினாங்க. ஏன்னா அந்த சார்ல்டன் மேனேஜர் வந்து லைஃப் லாங் யுனைடெட் ஃபேன். அவர் மட்டும் இல்ல, அவரோட அப்பாவும் அங்கிளும் வந்து கிட்டத்தட்ட 20-30 இயர்ஸ் வந்து ஓல்ட் ட்ராஃபர்ட்ல ஸ்டூவர்ட்ஸா இருந்திருக்காங்க. அவரோட கசின் தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து என்ன சொல்றது மேனேஜரை வந்து டனல்ல இருந்து கூட்டிட்டு வருது, நம்ம யுனைடெட் மேனேஜரை. இன்னும் அவர் தான், அவரோட கசின் தான். ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப ஹார்ட் கோர் யுனைடெட் ஃபேன்ஸ் அவங்க. ஸோ அதான் சந்தோஷமா இருந்திருப்பாரா துக்கமா இருந்திருப்பாரா? லைக் ஹி வாஸ் ஹாப்பி பிகாஸ் அவர் சொன்னது போஸ்ட் மேட்ச்ல என்ன சொன்னார்னா, ஏன்னா அவரோட டீம் நல்லா ஃபைட் பண்ணாங்க அட்லீஸ்ட் ஃபார் 85 மினிட்ஸ். நம்ம செகண்ட் கோல் போடுற வரைக்கும் அவங்க செமையா உயிரை கொடுத்து ஆடினாங்க. ஸோ இட் வாஸ் குவைட் என்ன சொல்றது. அவருக்கும் அதுக்கப்புறம் டென்னாகோட ஒரு 15 மினிட் தனியா பிரைவேட் கான்வர்சேஷன் ஒன்று. ஸோ மஸ்ட் ஹவ் ஃபெல்ட் நைஸ். என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியல. பட் அந்த 85th மினிட் கோல்னோடனே தான் நம்ம இந்த மேட்ச், எவர்டன் மேட்ச், போர்ன்மவுத் மேட்ச், வுல்ஸ் மேட்ச் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒருத்தரை பத்தி நம்ம பேசணும், which is who's மார்கஸ் ராஷ்ஃபோர்ட். என்ன ஒரு பர்பிள் பேட்ச்ல இருக்காருல்ல. ஐ மீன் சம ஒரு இந்த நடுவுல இருந்த எல்லா ஆன்டிக்ஸா இருக்கட்டும் இதா இருக்கட்டும், அதை ப்ரூவ் பண்ணிட்டு தனியா இருக்கும். அது தனி வைப். ஐ டோன்ட் மேட்ச் ராஷ்ஃபோர்ட் இஸ் a different whole vibe together with this new celebration and all. It's out of the world. அதுவும் இல்லாம வேர்ல்ட் கப் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 6 மேட்ச் ஆடி இருக்கோம்னு நினைக்கிறேன். 6லயுமே வந்து 7 கோல் 2 அசிஸ்ட் நினைக்கிறேன் ராஷ்ஃபோர்ட். ஸோ சம ஃபார்ம்ல இருக்காரு, which is very heartening to see. ஏன்னா
நம்ம வந்து இந்த ராஷ்போர்ட் தான் ரொம்ப நாளா வந்து எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆப்வியஸா இன்ஜுரிஸ், அதர் இஷ்யூஸ் அண்ட் ரால்ஃப் ராங்னிக் அவரை ராஷ்போர்டை ட்ரஸ்ட் பண்ணாம போனது நிறைய நடந்துச்சு. பட் தேங்க்ஃபுல்லி ஹீஸ் பேக், ஹீஸ் ஸ்கோரிங் ஃபார் அஸ் அண்ட் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவ். சிட்டி மேட்ச் நல்லா இருக்கும். ஹோப்ஃபுல்லி ஒரு என்னன்னு தெரியல, கான்ஃபிடன்ஸ். நம்ம ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, பட் சீயிங் சிட்டிஸ் அப்பப்போ நடக்கிற ட்ராஸ் எல்லாம் பார்க்கும்போது லைக் we can do it. எனக்கு இன்னும் ஒண்ணு ஆண்டனியோட இது மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா இதா இருக்கு. லைக் இஸ் ஓகே, இப்போ ஐ அம் ஹாப்பி டு see him score goals. இந்த மேட்ச் அடிச்சிட்டாரு, பட் அப்பப்போ ஆல் ஓவர் த பிளேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆர் பாசஸ் வந்து கரெக்டா இது பண்ணி அதை அடுத்த பாஸ் கொடுக்காம மிஸ் பண்ற நிறைய அது மாதிரி இருக்கும். And even sometimes finishing கூட கொஞ்சம் வேவர்டா இருக்கும். பட் மெயின் இஷ்யூ இன்னொன்னு ஒரு ஒன் ஃபுட்டட்னஸ், லெஃப்ட் ஃபுட்டடாவே இருக்காரு. போன மேட்ச்ல கூட ரெண்டு மூணு வாட்டி வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணப்போ ரைட்ல இருந்து பாஸோ கிராஸோ பண்ணியிருந்தா ஒரு பயங்கரமான கோல் ஸ்கோரிங் சான்ஸ் கிடைச்சிருக்கும். பட் யூ டர்ன் போட்டு அதுல டைம் இதாகுது. that's one thing. But if he gets his அந்த ஆங்கிள் இருந்து அடிச்சானா அது கான்ஃபிடன்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். ரைட்ல எடுக்கிறதுக்கு, ஷாட் எடுக்கிறதுக்கு, பாஸ் எடுக்கிறதுக்கு அது வரும். ஐ மீன் இஸ் ஜஸ்ட் 22, பட் ஆல்ரெடி டிஃபென்சிவா வந்து he is doing an immense ஒவ்வொரு மேட்சும் செமையா இம்மென்ஸ் ஜாப் பண்றாரு. ஏன்னா கவர் பண்றாரு, வைடாவே ஸ்டே பண்ணி நம்ம ஸ்ட்ரெச் பண்ண வைக்கிறோம். ஃபுல் பேக்ஸ் எல்லாம் கன்சிஸ்டன்டா ஸ்ட்ரெச் பண்றோம் ஃபுல் பேக்ஸை. ஸோ அந்த விஷயத்துல டாக்டிக்கலா வந்து ஹீஸ் பீன் வெரி குட். பட் அண்ட் 5 கோல் அடிச்சிருக்காரு 10 ஸ்டார்ட்ல. ஸோ இட்ஸ் நாட் லைக் மோசம் கிடையாது. பட் yes, he has done his job. But last time people will unfairly என்ன சொல்றது talk price up and அத வச்சே பேசுவாங்க. பட் அது அட்லீஸ்ட் ஒரு 20-30 மேட்ச் தாண்டட்டும், அதுக்குள்ள ஆரம்பிச்சாங்க. But I think அந்த attitude carry பண்ணாரு. I don't think he's gonna worry about that much. But it's good. Last time சிட்டியோட அந்த ஒரு 1.5 கோல் அடிச்சாரு. Wow. அவருக்கு. So yeah, we lost 6-3 3-0 6-3. ஆக்சுவலா அந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்துருக்கோம். லைக் என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்லிஸ் இல்லாம ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்துருக்கோம். அது அஸ்டன் வில்லா கூட. கரெக்ட். ஸோ எனக்கு என்ன அது வேற அந்த மேட்ச்ல ஃபோர்டன் ஹேட்ரிக், ஹாலண்ட் ஹேட்ரிக், ஐயோ நினைச்சாலே கொடுமையா இருக்கு. ஸோ இப்போ திரும்ப வந்து வரப்போ அதான் இந்த 3 மேட்ச் ஆடின மாதிரி ஆடணும்னா கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் சிட்டி யூ நெவர் நோ விச் சிட்டி இஸ் கோயிங் டு டர்ன் அப். ஏனா ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல எப்படி வர போறாங்கன்னு தெரியல. அதுவும் ஆமா சனிக்கிழமை 6 மணிக்கு வச்சிருக்காங்க. தோத்தா 2 நாளைக்கு நாங்க வருத்தப்படணும். அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அது பொங்கல் லீவ் அன்னைக்கு கரெக்டா சீக்கிரமா மேட்ச் வச்சிருக்காங்க. எல்லா நாளும் லேட்டா வைப்பீங்க, எங்களுக்கு பெரிய லீவா இருக்கிறப்ப பார்த்து சீக்கிரம் வச்சுட்டாங்க. பட் யா ஹோப்ஃபுல்லி அப்படியே நம்ம அடுத்த வாரமோட ஃபிக்சர்ஸும் பார்க்கலாம். சிட்டி கிறிஸ்டல் பேலஸ் அவே, இட்ஸ் கோயிங் டு பீ வெரி டஃப். கிறிஸ்டல் பேலஸ் அவே இருந்தாலே எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்டிச்சோட கோல் கவுண்டர் ஸ்ட்ரைக் 90th மினிட்ல நான் வந்து ஜிடி எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு இருக்கறப்போ அந்த மேட்ச் பார்த்தேன் நைட். பட் ஓகே ஓலி டைமா அந்த டைம் நடந்துச்சு? இல்ல இது மொரினியோ டைம்ல நடந்தது. இது இல்ல ஓலி டைம், பண்டிகை ஹோலியான்னு கேட்ட அந்த டைம். ஓ பண்டிகை ஹோலி, ஆமா ஆமா அப்பதான் ஆமா ஹோலி டைம்ல தான் நடந்துச்சு. மொரினியோ மாமா. அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி 2-0 கூட ஜெயிப்போமே. மார்ஷியல் ராஷ்ஃபோர்ட் லிங்க் அப்லாம் பயங்கரமா. எஸ் பயங்கரமா இருக்கும். கரெக்ட், அது இதா இருக்கும். பட் மார்ஷியலும் கொஞ்சம் வரணும்ல, அதுதான் டெஃபினெட்லி நீட் அ ஸ்ட்ரைக்கர். And of course அத பத்தி நம்ம பேசலாம். And Arsenal also again away, which is going to be very 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 tough. இப்போதான் மெயினா எனக்கு சிட்டி மேட்சும் என்ன சொல்றது, நம்ம are we capable of doing what we do for 90 minutes? அதான் எனக்கு என்ன நம்ம இது வரைக்கும் அதை பண்ண மாதிரி தெரியல. லைக் we do it in patches. நம்ம வந்து பயங்கரமா ஒரு 30 minutes 45 minutes 60 minutes வரைக்கும் கூட பயங்கரமா ஆடுறோம். பட் அது ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சா பண்ணும். பிகாஸ் ஃபோக்கஸ் லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கஷ்டம். We'll have a fitter, like relatively fitter Bruno, Casemiro, Eriksen. So I guess avanga da midfield la start பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். And again if Dalot is fit, he'll slot straight in. But Dalot fit ஆ இருப்பாரா அப்படின்னு தெரியல. மித்தபடி I guess the team will pick itself. Rashford, Antony, Martial,
எரிக்சன், ப்ரூனோ, காசிமிரோ அண்ட் லூக் ஷா, வரான், மார்டினஸ். ரைட் பேக் ஒன்னு, அப்புறமா தான் ரைட் பேக் ஒன்னு மட்டும் தான் ஒரே ஒரு position. அது லாஸ்ட் டைம் வாஸ் தி சேம் ஸ்குவாட். சரி, இல்ல லாஸ்ட் டைம் காசிமிரோ ஆடல. காசிமிரோ இல்ல, வரான் வந்து 30 மினிட்ஸ்ல இன்ஜூரி ஆகி அழுதுட்டே போனாரு. ஓகே, வேர்ல்ட் கப் ஆட மாட்டேங்கிற பயத்துல அழுவாரு. தட் மேட்ச் செல்சி மேட்ச் மாதிரி ஞாபகம் சரியா தெரியல. பட் அப்புறம் ஆண்டனி வாஸ் சப்டா இந்த செகண்ட் ஹாஃப். ஓகே, ஆண்டனி வாஸ் சப்ட். ஆண்டனி வந்து கோல் அடிச்சதுக்கு அப்புறம் he got sub. பட் அதான் ஆண்டனியுமே செகண்ட் ஹாஃப்ல தான் கோல் அடிச்சாரு. அப்பதான் ஆக்சுவலா மலாசியா உட்கார வச்சு லூக் ஷா விரட்டினாரு செகண்ட் ஹாஃப்ல. அண்ட் லூக் ஷா வாஸ் relatively better அந்த ஹாஃப்ல. அண்ட் மார்சியால் ஆக்சுவலா ராஷ்பர்ட் ஸ்ட்ரைக்கரா ஆடினார். அப்பதான் வந்து 7 இருந்தப்பையும் 7 உட்கார வச்சுட்டு ராஷ்பர்ட் ஸ்ட்ரைக்கரா போட்டு ஆடணும் ஃபர்ஸ்ட் டைம். அது இன்ஃபேமஸ் 7 ஏன் உட்கார வச்சா சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. பட் I would like to see Shaw. எனக்கு தெரிஞ்ச like Shaw would been very important. Shaw, 100%. And Rashford has to start from the left because Walker versus Rashford அப்படின்னா Rashford will definitely என்ன சொல்றது have the upper hand in that battle. அதனால அவங்களுக்கு இன்ஜுரிஸ் அப்படின்னு பார்த்தா டியாஸ் மட்டும்தான் இன்ஜூர்ட், மற்ற எல்லாருமே வந்து ஃபிட்டாக தான் இருக்காங்க. லாஸ்ட் டைமே அவங்க வந்து ஆக்சுவலா ராஷ்வர்டோட பேஸை கண்டெயின் பண்றதுக்கு மேனுவல் அகாஞ்சியை பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. ஸோ ஐ கெஸ் தே வில் டூ தட் அகெயின் ஹோப்ஃபுல்லி. நம்ம பேசுறோம், அங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. So that's the thing. And also touching upon the transfers that we had la ஒண்ணுதான் ஜாக் பட்லண்ட் ஒரு காலத்துல வந்து இங்கிலாந்தோட நம்பர் 1 ஆக இருந்தவர். ஒரு ஏசிஎல் இன்ஜுரி வந்து அவரை அப்படியே உட்கார வச்சு ஸ்டோக்ல செகண்ட் சாய்ஸ் ஆகி, அதனால கிறிஸ்டல் பேலஸ் போய் அங்க தேர்ட் சாய்ஸ் ஆகி இப்ப யுனைடெட் வந்திருக்காரு. பட் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும் keep us seeing the performances and seeing the loads of matches that are coming up. Exactly. So கண்டிப்பா rotate பண்ணி தான் ஆகணும். So keeping actually that's a place to start off with. So நீ சொன்ன மாதிரி Eton, but பட்லண்ட் பார்க்கிறதுக்கு இதா தான் இருக்கும். And also வேற என்ன rumors போயிட்டு இருக்கு, இவரு வெகோஸ்ட் நம்ம அடுத்து சைன் பண்ண போறோம். he is surprisingly a good option. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து அவரோட பர்ன்லி ஸ்டிண்ட்டை பார்த்துட்டு என்ன நினைச்சு பர்ன்லியே வாங்குறப்ப அதிகமா என்ன நினைச்சிருப்பாங்க, அவர் 6'6" இருக்காரு, கிறிஸ் வுட் வந்து அவங்க நியூ காசிலுக்கு வச்சதுனால ஹீல் பி த பெர்ஃபெக்ட் வுட் ரீப்ளேஸ்மெண்ட் நினைச்சிருப்பாங்க. பட் இவர் டிஃப்ரெண்டான ஸ்ட்ரைக்கர். இவர் மோர் லைக் பிரெஸ்ஸிங் மான்ஸ்டர். ப்ராப்பரா ப்ரெஸ் பண்ணி மற்ற டீம்மேட்ஸை வந்து கேம்குள்ள கொண்டு வருவார். ஐ மீன் இஸ் நாட் லைக் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்குள்ளே எப்பவுமே இருந்துட்டு டேப் இன் பண்ணி ஃபினிஷ் பண்ற போச்சர் இல்லை இவர். லைக் இவர் கொஞ்சம் என்ன சொல்றது ட்ராப் பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணுவார். ஆப்வியஸா மார்சியால் அளவுக்கு லிங்க் அப் பிளே இருக்காது, பட் ஹீஸ் பீன் வெரி குட் தட். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல், ஷார்ட் டேர்முக்கு நல்ல ஒரு சைனிங். அண்ட் ஹோப்ஃபுல்லி இதே வச்சுட்டு டென்னா கிட்ட வந்துட்டு அவ்வளவுதான் உங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணிட்டோன்னு சொல்லாம அடுத்த சம்மர்ல வந்து ஒரு ப்ராப்பரா என்ன சொல்றது யங்கர் ஸ்ட்ரைக்கர் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஹாரி கேன் someone like that. Yeah, understood. But எனக்கு I'm not ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் எல்லாம் பார்க்கறது இல்ல. because எதை எக்ஸ்பெக்ட் பண்ணாம லைக் ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் நடக்குது. பட் what about like வந்து செல்சி போயிட்டாரே. I mean அது seeing the demands and everything, அவர் என்ன கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிருக்காரா? கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் செல்சி போயிருக்காரு. அதுவும் ட்ரை லோன், ஆப்ளிகேஷன் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது பை பண்றதுக்கு. அண்ட் லோன் ஃபீ மட்டும் லைக் 10 மில்லியன் யூரோஸோ 11 மில்லியன் யூரோஸோ. விச் இஸ் ஐ மீன் செல்சிக்கு அந்த ப்ரொஃபைல் ஆக்சுவலாக தேவையே இல்லை. அவங்களுக்கு ஒரு அவுட் அண்ட் அவுட் கோல் ஸ்கோரர் தான் வேணும். பிகாஸ் ஜாவ் ஃபீலிக்ஸோட ப்ரொஃபைலே தான் கை ஹாவர்ட்ஸ் அங்க இருக்காரு, மேசன் மவுண்ட் இருக்காரு, ஹக்கீம் ஜியேக்ஸையும் விற்க முடியாம அங்கேயே வச்சிருக்காங்க. ஸோ அதான் வெரி கன்ஃபியூசிங் இது. பட் ஓகே, லிட்டில் bit happening, but let's see how it goes. I think that's
about United in the you have anything to add or you looking forward? And another good thing, like in the last time சொன்னோம்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் ஆஃப் த எபிசோட்ல, லைக் இப்போ பார்க்குற மேன்செஸ்டர் யுனைடெட் அந்த ஒரு மென்டல் பீஸ் ஒன்று வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி சாட்டர்டே சிட்டி லாஸ்னால திருப்பி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது மட்டும். இந்த சாட்டர்டே அடுத்த சாட்டர்டேவா சண்டேவா சிட்டி ஆர்சனல் இந்த ரெண்டு மேட்சும் வந்து அட்லீஸ்ட் பெர்ஃபார்ம் டீசன்ட்லி. ஆமா பெர்ஃபார்ம் டீசன்ட்லி, தட்ஸ் தி திங் ஆக்சுவலி. ஸோ பாப்பா ரெண்டுமே பிக் மேட்சஸ். கிறிஸ்டல் பேலஸும் அவே இஸ் கோயிங் டு பி வெரி கஷ்டம். ஸோ ஆமா கண்டிப்பா. and let's see, hopefully I think United is going to do a good performance. ஒரு நம்பிக்கை இருக்கு. and if so நாங்க வந்து அடுத்த எபிசோட் யுனைடெட் பத்தி சந்தோஷமா சீக்கிரமா வெளியிடுவோம் இந்த மாதிரி. so I think that's all we had to say. so yes. thanks for listening. This is Vignesh and Bala signing off. Thanks guys, bye.